ஏன் எங்களுக்குலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா சொன்னாங்க. ஏன்னா நிறைய காலேஜில் அந்த மாதிரி கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் மேம் அது என்ன தேவாங்க கல்யாண மண்டபம் அங்கே தான் வந்து நமக்கு ஸ்டால் போட போகிறோம். ஒரு நாள் எக்ஸ்போ ஃபுல்லாக இருக்கும். அங்கே மார்னிங் வந்து ஒரு 10 o'clock வந்து நைட்டு 9:30 வரைக்குமே கரெக்ட். இந்த நான் வேறு பண்ணியிருக்கேனே பார்த்தீங்களா, நான் ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது, மறந்துட்டேன். பார்த்தீங்களா, மறக்கக்கூடாது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா இருக்கு. இது பல்லு இந்த மாதிரி நான் வேர் பண்ணியிருந்தது 2-3 எக்ஸ்போ போட்டிருந்தோம். அப்படியே வந்து ஒரு கிராண்டான லுக் வந்து அதனால இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பாருங்க சாமி, காம்பினேஷன் நல்லா இருக்குமா? காம்பினேஷன் நல்லா இருக்குமா, ப்ளவுஸும் நல்லா இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது. டசர் சில்க்குமா அடுத்தது. ஆக்சுவலாக வந்து இது சிங்கிள் பீஸ் தான், இதில் பீசஸ் இல்லை. குட்டி குட்டி பொட்டி குட்டி குட்டி அழகாக இருக்குது. ஆனால் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டுப்புடவை மாதிரியே இருக்கு. பட்டுப்புடவை மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் டிசைன் காட்டுறேன். ஆனால் அதை விட இதுதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மேம். நல்லா ஒரு மல்டி இது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். February 14 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போ போட சொல்லாதீங்க. நான் சொல்லலை சாமி, நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் 1300 2000 4000 அந்த மாதிரி இருக்குது. ஏழை விட்டுட்டோம் சாமியோ. டைமு முகூர்த்த டைம் வந்து ரெக்ஸோனா க்ரீன். ரெக்ஸோனா பேர் சொல்கிறதுல மேம் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. போலப்பே இதுதான். தேங்கனி நிறையில புடவை போட்டு 950 ஃப்ரீ. ஆக்சுவலாக இது எவ்வளோ பீசஸ் வேணாலும் நீங்கள் கேட்டால் கொடுப்போம். இந்த மேட்சிங் அந்த காம்பினேஷன் ரொம்ப ராம க்ரீனு, மஸ்டர்டு, பாட்டில் க்ரீன். ஓகே சூப்பராக இருக்குது. செமி சில்க் வா அப்படியே ஜொலிக்கு வா, சான்ஸே இல்லை. இதெல்லாமே நீங்கள் நம்ம ஷாப்பில் நிறைய இது ரொம்ப பிடிச்சி. இது பிடிச்சதா மேம்? சூப்பர். வயலட் சூப்பர். சுஜிக்கு அதை பிடிச்சி. எனக்கு க்ரீன் தான் இருக்குது. கனி பழக்கம் எனக்கும் வந்துருச்சு. ஒட்டிக்கும் மேம், கண்டிப்பாக ஒட்டும். சூப்பராக இருக்குது. இருங்க மேம், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நம்ம க்ரீன் என்னைக்கு தவிர்த்து போயிருக்கு மேம். இது வந்து இருங்க மேம், ஒரே டிசைன்ஸ் தான் வந்திருக்கும், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆமாம், எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, இங்கே இது மணிப்பூரி மிக்ஸுமா. மணிப்பூரி மிக்ஸு சாஃப்ட் இருக்குது. சரி, இதாவது ரேட் சொல்லுங்கள் பார்ப்போம் மேம். நான் சொல்கிறேன் 1080. ஓகே, ஃப்ரீ ஷிப்பிங்கு. இதுவும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சிந்தட்டிக்கில். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ நானும் எந்த இதுலேயும் பார்ப்பேன். சூப்பரான ஒரு சூப்பராக இருக்குது. கலெக்ஷன். கலர் ரொம்ப பிடிச்சி. 750 ஃப்ரீ ஷிப்பிங்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக. இது ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நீங்களா இருக்கா? ஆமாம், பாருங்க, இதான் பல்லு பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸு. ஓ, ப்ளவுஸும் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக குட்டி குட்டியாக பட்டு மாதிரி இருக்குது. பட்டு மாதிரி இருக்குது. பட்டு மாதிரி கஸ்டமர் எங்கிட்ட கேட்டதே வந்து அப்படி தான் கேட்டாங்க. அந்த பட்டு சாரி மாதிரி காட்டினீங்க இல்லையா? ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேல்டு சேனலில். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்? எஸ்எஸ் சாரீஸ் தான் வந்திருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்னொரு ஒரு சந்தோஷமான நியூஸு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததா, அது நான் சொல்கிறத விட மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோ ப்ளஸ் ஒரு ஹாப்பியான நியூஸும் சொல்ல போகிறோம். இந்த கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, நீங்கள் அதர் ஊர்கள்லேருந்து பார்க்குறவங்க கூட எஸ்எஸ் சாரீஸ் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு. ஏன்னா அந்த மாதிரி ரிவ்யூலாம் கொடுக்குறீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம எஸ்எஸ் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ண போகிறாங்க. அதாவது அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்னங்கிறத கலெக்ஷன்ஸ் என்னங்கிறதையும் கேட்டலாம், அந்த சந்தோஷமான நியூஸ் என்னங்கிறதையும் மேம் கிட்ட கேட்டலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ் சாரீஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூர் விஜி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் மீனாட்சி கார்டனுக்குள்ளே தான் லொக்கேட் ஆயிருக்காங்க. இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப்பில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, டைரக்ட் விசிட்டும் இருக்குது, ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரூப்பில் போய் ஆட் ஆகிக்கோங்க. வீக்லி ஒன்ஸு கலெக்ஷன்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. நிறையா வீடியோவில் காமிக்காத கலெக்ஷன்ஸை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இமேஜஸாக வந்து போடுவாங்க, இல்லாட்டி வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரி வாங்க உள்ளே போய் எல்லாமே கேட்டுட்டு மேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்துட்டேன் மேம். நீங்கள் வருவீங்கன்னு உங்களுக்கு ரெடியாக சேர் எல்லாம் போட்டு வந்துட்டேன் மேம். நான் வந்து உங்கள் பக்கம் உட்காந்துக்கிறேன். மேம் சொல்லுங்கள், நம்ம உட்காரத விட எந்திரிச்சு இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், புது அப்டேட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நியூஸ், ஹாப்பியான நியூஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் புது நம்ம சொல்லவே இல்லையே நம்ம அப்படின்னு பார்த்தேன். மேம் நம்ம தான் பேசணும்ல. இல்லை, நான் சாரியை பற்றி நினச்சிங்களா? அப்புறம் இருங்க, அவங்கள கேட்டுக்கலாம். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கோவிச்சுக்குவாங்க. நான் கோவிக்க மாட்டாங்க, லீவ் போட்டுக்குவாங்க. பழி வாங்குறதுங்கிறது அப்படிதான், எனக்கு தெரியும், புரியுதா? கோவிச்சாலும் பரவாயில்ல, 2 அடி அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நேரம் பார்த்து லீவ் போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கெட்ட பழக்கம். சொல்லுங்க கனி. சொல்லுங்க மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க மேம். நம்ம தான் சொல்லணும். ஓகே சரி, இந்த வீக்கில் ஒன்று பிரம்மாண்டமா வேண்டாம் கனி, இப்படி உசுப்பேத்தி இங்கே பாருங்க. நான் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் எல்லா வீடியோவும் நோட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே வருது. ஏன்னா மேம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்கன்னு நான் பேசாம கனியை குறி பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிடலான்னு இருக்கிறேன். புடவை கட்டி உட்கார வச்சுட்டு கூட நானும் உட்காந்துக்கலான்னு இருக்கிறேன். நல்லா வசூல் பண்ணிடலாம். சொல்லுங்க மேம். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சாரீஸ் வந்து
நிறைய கொஞ்சம் காட்டன் வந்திருக்குதுமா. சரி, சம்மருங்கிறதுனால காட்டன் வந்திருக்குது. அப்புறம் நம்ம போன தடவை ராசிலுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து நல்ல மூமெண்ட். இப்போ எனக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 சாரி தான் இருக்குது. சரி மேம். நான் ஒரு 26 புடவை அதில் காட்டியிருந்தேன். நான் ஒரு 2 சாரி தான் இருக்குது. கஸ்டமர் வேணும்னு சொன்னதுனால நான் மறுபடியும் அதில் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஆனால் வேறு டிசைனு கலர் காம்பினேஷன் வேறு இருக்குது. சரி மேம், பார்க்கலாம். அடுத்து அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏன் சொல்லிட்டு நான் சொன்னால் நீங்கள் சொல்லிட்டே இருங்கன்னு சொல்லுவேன். பரவாயில்ல, சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல ஸ்டால் போடுறோன்னு சொன்னோம். அப்போ வந்து எல்லாரும் ஏன் எங்களுக்குலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்கலாம் சொன்னாங்க. ஏன்னா நிறைய காலேஜில் அந்த மாதிரி தான் மேம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னதுனால மேம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்காகவே நியூ அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆமாம், கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் மேம் அது என்ன தேவாங்க கல்யாண மண்டபம், அங்கே தான் வந்து நமக்கு ஸ்டால் போட போகிறோம். ஒன் டேவாமா, ஒரு நாள் எக்ஸ்போ ஃபுல்லாக இருக்கும். அங்கே மார்னிங் வந்து ஒரு 10 o'clock வந்து நைட்டு 9:30 வரைக்குமே இருக்கும். 9:30 வரைக்குமே இருக்கும். அந்த எக்ஸ்போ வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னா, போன தடவை நம்ம கலையரங்கத்தில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அப்போ அது போட்டப்போ வந்து நிறைய பேர் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்து நல்லா இருந்தது வந்தாங்க. செல்வபுரம், குனிமுத்தூர் அந்த இடத்துல இருந்து வந்தாங்க. அதே மாதிரி அவங்க மறுபடியும் கொஞ்சம் பக்கமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பூ மார்க்கெட் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இனி இதை விட நெருக்கமாக அடுத்தது கொடுக்க போகிறோம் நம்ம. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ உங்க கூட என்னால க்ளோஸ் ஆக முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லுவேன். அதை சொல்லுங்க. நான் சொல்லல சாமி, சொல்லல. நான் சொல்ல மாட்டேன், அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன். சஸ்பென்ஸ். ஏன்னா எல்லாத்தையும் இப்பயே உடச்சுட்டா எப்படிங்க நல்லா இருக்குமா? அதனால வந்து மேம் எத்தனாம் தேதி நம்ம வந்து எக்ஸ்போ? 14th வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. ஆமாம், லவ்வர்ஸ் டே அன்னைக்கு மேம் மீட் பண்ண போகிறோம். எக்ஸ்போவில் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது புது கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் பார்க்க போகலாம். இங்கே நீங்கள் பார்க்குற 299 இருந்து எல்லா சாரீஸுமே ஷிஃபானு, ஜார்ஜெட்டு, டஸ்ஸர் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அப்படிதானே மேம்? டஸ்ஸரு எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் எது வேணுமோ தாராளமாக வாங்கலாம். இன்னொன்று ரீசனபிள் ரேட்டாக இருக்கும். நீங்கள் மற்ற எக்ஸ்போ எனக்கு எப்படின்னு தெரியாது. கலையரங்கத்தில் நம்ம போட்டதே எல்லாருமே நம்ம மெட்டீரியலை பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா ரீசனபிளாக இருக்குது, மெட்டீரியல் நல்லா இருக்குங்கிறது தான். அதையும் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்போவில் வந்து கண்டிப்பாக February 14 நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் 9:30 வரைக்கும் இருக்க போது. நான் லொக்கேஷன் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பின் பண்ணிடுறேன். கோயம்புத்தூர் பூ மார்க்கெட், தேவாங்க கல்யாண மண்டபம். நீங்க என்ன பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரியும். மோஸ்ட்லி சென்டர் ஆஃப் த பிளேஸ் தான். சுக்ராப்பேட்டுக்கு கொஞ்சம் இந்த பக்கம், அவ்வளவுதான். நீங்க வந்து கூகுள்ல மேப் போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து தெரியல அப்படின்னா நான் கணிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். கணிக்கு ஃபோன் பண்ணி கனி நேரமா அங்க வரும். ஆமா, அப்ப உங்க பேர்ல போட்டா நீங்க நேரமா வந்துருங்க. பாருங்க. ஆமா, இல்லாட்டி 12 மணிக்கு வர்றது பாத்தீங்க. அப்புறம் நான் வந்து லொக்கேஷன் வந்து பின் பண்ணிடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே உள்ளே போய் நீங்கள் லொக்கேஷனுக்கு வந்துடலாம். நிறைய கலெக்ஷன்ஸ், இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸ் கூட மேம் வந்து நியூ பண்டல் நிறையா வச்சுருக்கீங்க. அப்படி தானே மேம்? கண்டிப்பாக இந்த எக்ஸ்போவை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் எல்லாரும் உங்களை அங்கே மீட் பண்ணுறக்கு ஆவலோட காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கலெக்ஷன்ஸும் செம்ம பியூட்டிஃபுல்லாக கொடுக்க போகிறோம். சரியா? பார்த்தலாமா மேம்? கண்டிப்பாம்மா. இன்னொன்று சொல்லணும்னு, நம்ம கடைக்கு வரவங்களே வந்து ஃபஸ்ட்டு ஷாப் விசிட் பண்ணுறவங்களே நம்ம வந்து சும்மா அனுப்புறது கிடையாது. அதனால கண்டிப்பாக எக்ஸ்போ விசிட் பண்ணுறவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் அதை மறந்துட்டேன் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஷாப்புக்கு வரவங்களே வந்து சும்மா அனுப்புறது கிடையாது. இப்போ நம்மளை தேடி அவ்வளோ தூரம் அவங்க வராங்கங்கும்போது கண்டிப்பாக கொடுத்தலாம் ஒரு கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது விஷயம் மறுபடியும் கனி தான் சொல்லணும். அது என்னன்னு சொல்ல விரும்பல, கனியே சொல்லுவேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டா நெக்ஸ்ட் வீக்ல மண்டே ஒரு வீடியோ இருக்குது. அதில் என்ன பாசிட்டிவ்ங்கிறத கனி சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஹாப்பியான நியூஸ் தான். சரியா? போகலாம். பார்க்க போகிற கலெக்ஷன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ராசிலுக்கு எப்பயும் போல் எல்லோ வைப்பு, எல்லோ தான். இது எதனால மறுபடியும் நான் எடுத்துருக்கிறேன்னா, போன டைம் வந்து நம்ம ராசிலுக்கு எடுத்தோம். அது வந்து நல்ல மூமெண்ட். கிட்டத்தட்ட அதில் ஒரு 26 சாரியோ எடுத்து எனக்கு எல்லாமே அதில் சொல்லிட்டு 2 பீஸ் தான் ஏதோ இருக்கும். சரி, மறுபடியும் கஸ்டமர் கேட்டதுனால எடுத்துருக்கிறேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து அந்த டிசைன் கிடையாது, இது வேற. மேம் நீங்கள் வேர் பண்ணியிருக்கிறது? நான் வேர் பண்ண ஆக்சுவலாக கரெக்டு இந்த நான் வேர் பண்ணியிருக்கிறேனே. பார்த்தீங்களா? நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது, மறந்துட்டேன். பார்த்தீங்களா? மறக்கக்கூடாது. ஓகே, பார்த்தீங்களா? அவங்க சாரி பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேம். இல்லை, எனக்கு தான் மறதி. ஒத்துக்கிறேன். போன தடவை கணிக்கு ஞாபகம் மறதி இருந்தது. கேட்டுக்கோங்க. தடவை ஐயோ சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? இருக்கு. இது பல்லு. இந்த மாதிரி நான் வேர் பண்ணியிருந்தது மறந்துட்டேன். செம்மையாக இருக்கு மேம். சூப்பராக இருக்குது. கலர் நல்லா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மேமே கட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து வெந்தய கலர். வெந்தயம் அங்கே வச்சு விரிச்சு விடுங்க ஃபோட்டோ. வெந்தய கலரில் வந்து பாட்டில் க்ரீன். இந்த காம்பினேஷனே நல்ல மூமெண்ட்மா. ஆனால் 2-3 எக்ஸ்போ போட்டிருந்தோம். அப்படியே வந்து ஒரு கிராண்டான லுக் வந்து நல்ல மூமெண்ட். இப்போ நீங்களே பாருங்க, எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியா? ஆமாம். நமக்கு இது ஷூட் இருந்தாலே நமக்கு ஃபங்க்ஷன் மாதிரி தான். 2 பேர் வரீங்க, சிரிக்கிறோம், நம்மளுக்கு இருக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். மேம் என்ன மேம் ப்ரைஸு? அதே 950 தாம்மா. 950 மேம். ப்ளவுஸ் காமிங்க. 2வது முறை எடுக்கிறோங்கிறதுனால ரேட் எல்லாம் ஜாஸ்தி கிடையாது.
அதே 950. 950 ஃப்ரீ ஷிப்பிங்க. எங்கே இருந்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் கோயம்புத்தூராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் டெலிவரி கிடச்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட் டெலிவரி மேம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? அது வந்து உங்கள் பொறுப்பு, நீங்களே தான் சொல்லிகிட்டே இருக்கணும். கிஃப்ட் கொடுக்கும்போது எப்படி கிஃப்ட்டை எடுத்து சொல்லிகிட்டே இருந்தீங்க, அதே மாதிரி அதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு குரல் அந்த அளவுக்கு இல்லை. குரல் இல்லைன்னா ஏன்னா அதனால் வந்து கலர்ஸ் காட்டிடுங்க. இதில் மறந்துடுவோம். கிராண்ட் எக்ஸ்போ எங்கே நடக்க போகுது? கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் தேவாங்க கல்யாண மண்டபம். அங்கே பாட்டில் கிரீன் இது பிப்ரவரி 14ஆம் தேதி, February 14th. அங்கே வந்து 299 கலெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 தானே மேம்? 950. பாட்டில் க்ரீனு, ப்ளூ, பிங்க்கு, தாமர் க்ரீனு. ஓகே, 4 கலர் 5 கலர் இருக்குது. ஓகே மேம். ஓகேம்மா. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடுங்க. ஆமாம், இது கொஞ்சம் மூவ் ஆயிடுது. அதனால கொஞ்சம் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்துருங்க. ஓகே மேம். எடுக்குவோம் மேம். அடுத்தது மேம், அடுத்தது வந்து காட்டன் மிக்ஸுமா. காட்டன் மிக்ஸு ஆக்சுவலாக காட்டன் மிக்ஸ்னால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலர் ரொம்ப நல்லா இருக்கு. கலரு, மெட்டீரியலு, டிசைனு, காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பிளாக்கும் இல்லை, கிரேவும் இல்லை, ஒரு யானை கலர் சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட் மேம். அதில் வந்து ஸ்கெட்ச் க்ரீனு. இந்த ஸ்கெட்ச் க்ரீன் வந்து ஜாஸ்தி வருது. நல்லா இருக்குல்ல மேம்? காம்பினேஷன் நல்லா இருக்குது. இது வந்து ப்ளவுஸ் பல்லுவோட பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து பார்டர் பிளைன், இன்னொன்று பார்டர் பிளைனு, ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுமா. நல்லா இருக்கு மேம். ப்ளவுஸ் டைமண்ட் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி சாரீஸ்க்கு நல்லா இருக்கும். மேம் என்ன மேம் ப்ரைஸ் வருது? இது வந்து 920 வருது. சூப்பர். 920 வருது. அப்புறம் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சாரீஸ் வந்து ரேட்டாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா 600க்கும் சாரீ இருக்குது, 900க்கும் சாரீ இருக்குது, 65க்கும் சாரீ இருக்குது. நம்ம மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ரேட்டு வரும். 299னா அதையும் நம்ம காட்டுறோம். அதனால சாரீஸை பொறுத்து தான் அந்த ரேட்டுங்கிறது இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. சாரீ வந்து அந்த ரேட் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். கலர்ஸ் இருக்குமா? இதில் கலர்ஸ் காட்டிடுங்க. அப்படி பீச் கலரு, ஆரஞ்சு பாருங்க, செமையாக இருக்குது. காம்பினேஷன் நல்லா இருக்குமா? ப்ளவுஸும் நல்லா இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது. எவ்வளோ மேம்? 920மா. ஃப்ரீ ஷிப்பிங். டசர் சில்க்குமா. அடுத்தது ஆக்சுவலாக வந்து இது சிங்கிள் பீஸ் தான், இதில் பீசஸ் இல்லை மேம். இது இப்போ இந்த ட்ரெண்டிங் கலர் மாதிரிமா. இது எனக்கு டிசைன் அங்கேயே ரொம்ப பிடிச்சிது. செட்டு கேட்டப்போ இல்லைன்ட்டாங்க. மேம் இது என்ன சாரி மேம்? டசர் தான். சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கணும். ப்ளவுஸ் வந்து ரன்னிங்மா. ப்ளவுஸ் இல்லை, புட்டா வருதுப்பா. பக்கம் வாங்க. குட்டி புட்டி அழகாக இருக்குது. ஆனால் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டுப்புடவை மாதிரி இருக்குது. இதில் செட்டு கேட்டால் இல்லைன்னு. சிங்கிள் பீஸ் தானே மேம்? சிங்கிள் பீஸ் தான். ஆனால் என்னன்னா இதே கலரு வேற டிசைன் இருக்குது. அது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால நான் கலர் ரொம்ப நல்லா இருக்குது. கலர் நல்லா இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கு, பிடிக்கும் மேம். இதில் இந்த ஒரு கலர் மட்டும் தான். இந்த ஒரு கலர் மட்டும் தான். ப்ரைஸ் மேம்? ஆமாம், இது வந்து 890 வருது. 890 ஃப்ரீ ஷிப்பிங் தானே மேம்? ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே மேம். இது சிங்கிள் கலர் தாங்க. சிங்கிள் கலர் தான் இருக்குது. உங்களுக்கு வேற டிசைன் இதில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் டிசைன் காட்டுறேன். ஆனால் அதை விட இதுதான் நல்லா இருக்குது. சரிங்க மேம். அடுத்தது பார்த்தலாம் மேம். மேம் கலர்ஃபுல்லாக இருக்கு. இது வந்து ஆல் டைம் ஃபேவரட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு காட்டனா மேம்? காட்டன் இல்லைப்பா, பனாரஸ். சாஃப்டாக இருக்குது, ஷைனாக இருக்குது மேம். பக்கத்தில் வர பார்த்தா அப்படியே ஷைனிங்காக பட்டு புடவை மாதிரி இருக்குது மேம். அந்த ஜக்கார்ட் சாரி அந்த மாதிரி இருக்கே மேம்? ஜக்கார்டு ஆக்சுவலாக அது பனாரஸ் இல்லை, லாங்ல இருந்து பார்த்தா அப்படி இருக்கு. பக்கத்தில் போனால் சாஃப்டாக இருக்கு, நல்லாவே சாஃப்டாக இருக்கு. பார்த்துடலாம் மேம். இன்னொன்று இதில் ட்ரை கலர் கீழே. வாவ், க்ரீனு இருக்குது, ப்ளூ, பிங்க். நல்லா இருக்கு மேம். ஒரு மல்டி இது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் கனி. ஏன்னா இந்த பேஜ் கலர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே மேம். ஃபோட்டோ எடுத்து பார்க்கலையே நீங்கள்? வாவ், பிங்க் நம்மளோட ஃபேவரெட்டு. நல்லா ஃபுல் கிராண்டு. இதுக்கு எதுக்குமே ஒர்க் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். ஓகே மேம். ஓகே பாருங்கள், இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. மேமோட ஷாப் வந்து கோயம்புத்தூர் துடியலூரில் தான் இருக்குது. இவங்க வந்து இப்போது நம்ம பிப்ரவரி 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போ போட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ போடுறோம். ஆமாம், எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டு தேவாங்க கல்யாண மண்டபத்தில் நடக்க போகுது. அந்த மண்டபம் ஃபுல்லாகவே நம்ம கலெக்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. நம்ம கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஒரு சென்டர் பாயிண்டில் பார்க்கணும் அப்படின்னா எங்கே இருந்தாலும் வாங்க. அந்த ஒன் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 299 ரூபா ஸ்டார்டிங்கில் நல்ல கிராண்டான கலெக்ஷன்ஸே பார்க்கலாம். சாரீஸுமே அதில் இருக்கும், சுடி மெட்டீரியல்ஸ் இருக்கும், த்ரீ பீஸ் செட் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நிறையா
இந்த ஒர்க்குக்கு போகிறவங்களாம் நார்மலாக சிந்தட்டிக் கட்டுவேன், அது வந்து நிறையா இருக்கும். நிறைய நீங்கள் என்னென்ன ரா சில்க்கு டோலா இந்த மாதிரி என்னோட கடையில் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இருக்கும். அதை தவிர வேறு மெட்டீரியல்ஸுமே எல்லாமே அங்கே தான் டிஸ்பிளே ஆக போகுது. அந்த ஒன் டே மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம் மேம், ஆமாம். பேசிட்டு இப்படி தான் ரேட் சொல்லாமல் விடுறது மேம். எவ்வளோ மேம்? போன ஒரு ரீலில் 2 பேரும் பேசிட்டு ரீல் சொல்ல எல்லாரும் ரேட் சொல்லல, ரேட் அதுக்கு ஒரு 10 கமெண்ட் வந்து 1050. ஓகே. கலராக இருக்கும் போல இருக்கே. இது பட்டர் சில்க்குமா? பட்டர் சில்க்கு. பட்டர் சில்க் ஆக்சுவலாக பட்டர் சில்க் வந்து லாஸ்ட் தீபாவளிக்கு வந்து 1008 வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். நம்ம இது இப்போ எவ்வளோக்கு நம்ம கொடுக்க போகிறோம்? நீங்கள் சொல்லுங்கள். நான் கெஸ் பண்ணுறேன், நீங்கள் சொல்லாதீங்க. நான் சொல்லலை சாமி, நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் 1300. எப்பவுமே இருங்க, நான் என்ன சொல்கிறேன் திட்டு வாங்குறது லைவாகவே காமிச்சிருப்போம் இல்லையா? ஏங்க நீ கம்மியாக சொல்லிட்டேனா? 1000 எங்க 2000 4000 அந்த மாதிரி போல் இருக்குது. ஏழத்தில் விட்டுட்டோம் சாமியோ. எவ்வளோ மேம்? 890. சுஜி நம்ம ஏதாவது குறைச்சிக்க இல்லை சொல்லியிருந்தேன். ஏன் கனி என் கடையில் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தா தெரியலையா நம்ம கடையில்? நான் எப்படி தெரியுமா 1900 சொல்லவும் நான் அதுலேருந்து கெஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டைமு முகூர்த்த டைமு டிமாண்டா மாதிரி டிமாண்டா இருக்கும்போது தான் நம்ம 1000 மேலேயே போவோம். நம்ம சாரி வந்து 1000 மேலே இருக்குது. ஆனால் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா 1000 பிலோ எடுத்து எல்லா பக்கமும் எஸ்எஸ் சாரீஸ் போகணும். அதனால தான் நான் 1000 கீழே இதவே நீங்கள் கொடுக்குற வெளியில் கொண்டு போய் பாருங்கள், கண்டிப்பாக 1050 இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது. சூப்பர் மேம், சூப்பர். இதில் கலர் கிடைக்குமா மேம்? கலர் கிடைக்கும் போது என்னோட டாலை ஃபோட்டோ எடுங்க. டால் வாட்டர் ஆக்சுவலாக மூக்கு மொழி இல்லாமல் லட்சணமாக இருக்காங்க பாருங்க மேம். இதுவும் அதே சாரி தானா? அதேதாம்மா, அதேதான். சூப்பர் மேம், சூப்பர். இதில் கலர் பாருங்க இருக்குது. இதில் பல்லு ப்ளவுஸு காட்டிடலாம் மேம். இது ப்ளவுஸ் இருக்கு. இது பல்லுமா? ப்ளவுஸ். ஓ, இதுதான் போச்சம்பள்ளி ஸ்டைல். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கு மேம். ஏன்னா அது வந்து பிளைன் பார்டராக வரும்போது நல்லா இருக்கு. இதில் கலர் காமிச்சிடலாம் மேம். இது பாருங்க, இது வந்து பாருங்க சூப்பரான பிங்க் வித் ஒயின், இது பர்பிள் காம்பினேஷன். இது ஆரஞ்சு வித் வயலட்டு. இது பாருங்க நல்ல ஒரு ஃப்ளாரசன் கிரீன் மேம் கொடுத்தவங்க. இது வந்து அது வந்து ரெக்ஸோனா கிரீன். சரியா? பேர் சொல்கிறதுல மேம் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பொழப்பே இதுதான். ஏன் கண்ணி ட்ரெண்டிங் வந்தாச்சு. இது மாதிரி எவ்வளோ பீஸ் வேணும் உங்களுக்கு? 50 பீஸ் வேணுமா? 25 பீஸ் வேணுமா? எவ்வளோ பீஸ் வேணும்? ரெடியாக இருக்கும். இது ஆக்சுவலாக ரஸ்ட் ஆரஞ்சு ஃபஸ்ட்டு வந்தது சின்ன ஸ்மால் செக்கடாக வந்தது. இன்னொன்று அதை விட இது கொஞ்சம் மெட்டீரியல் வைஸ்மே நல்லா இருக்குதுமா. ஒன்று ஓப்பன் பண்ணலாமா மேம்? கண்டிப்பாக. ஏன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஆரஞ்சில் நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மேம். என்ன மேம் ப்ரைஸ் வந்து 950மா? 950. மறுபடியும் நான் சொல்கிறேன், இதில் நிறைய மெட்டீரியல் இருக்குது, நிறையா ரேட்டு டிஃபர் ஆகுது. நம்ம அதை எப்பவும் போல் எடுக்கிறோம். ஓகே மேம். இது காலையில் நான் வாட்ஸ்அப்பில் போட்டு நிறைய ஆர்டர். ஆல்ரெடி இது ஆர்டர் தான். நீங்கள் தான் வாட்ஸ்அப்பில் போட்டதா? ஆமாம். அதான் என்னோட ஃபோட்டோ, என்னோட கேலரி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு உங்கள் ஃபோட்டோ வந்து. அப்படியா? என்னோட ஃபோட்டோ நிறையில, புடவை ஃபோட்டோ நிறைஞ்சிருக்கு. இருக்கட்டும். உங்கள் ஃபோட்டோ இல்லை மேம், நம்ம புடவை ஃபோட்டோ இருக்கட்டும். சூப்பரான ப்ளவுஸ். இது வந்து ப்ளவுஸு நல்லா இருக்கு மேம். சாஃப்ட் இருக்குது தெரியுமா? அதுதான் சாஃப்ட் இருக்குமா. இன்னொன்று இந்த சரி பார்த்தீங்களா, நல்ல அப்படியே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சரிமா. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே, சரி இதில் இருக்குது. இது வந்து இந்த புட்டாஸ் வந்து அது ஹைலைட்டுங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கு இல்லையா? நம்ம இது வந்து என்ன சொன்ன ப்ரைஸ்? 950ங்க. ஃப்ரீ ஷிப்பிங். இது எவ்வளோ பீசஸ் வேணாலும் நீங்கள் கேட்டால் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு 1 வீக் மட்டும் ஆகும். 1 வீக். இதில் என்னன்னா மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் இதில் வந்து நிறைய மெட்டீரியல் இருக்குது, நிறையா இது ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. அதனால அது வந்து கொடுக்குறதே இல்லை. ஆன்லைனில் பார்க்குறவங்க இவங்க 950 சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கம்மிக்கு வேணும்னாலும் கொடுக்குறேன், 550க்கு சாரி வேணாலும் கொடுக்குறேன். ஆனால் அது ஒரு வாஷுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஒரு வாஷுக்கு நல்லா இருக்காது. சரிங்க, ஓகே. இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம எஸ்எஸ் சாரீஸோட எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பூ மார்க்கெட், அப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன தேவாங்க திருமண மண்டபத்தில் நடக்க போகுது. அதுவும் February 14th நடக்க போகுது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். எல்லோரும் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருக்கும். வர்றவங்க வெறும் கையில் போக மாட்டீங்க. கண்டிப்பாக என் சாரியோட ஏதாவது ஒரு கிஃப்ட்டை தான் வாங்கிட்டு போவீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே பிளான் பண்ணி, எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம். அங்கே வந்தீங்கன்னா இன்னும் நிறையா புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்க்குறது எல்லாமே இங்கேயே முடிஞ்சிடுங்க. பிடிச்சதுன்னா இங்கேயே எடுத்துக்கோங்க. ஆமாம் மேம். நான் ராசில் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைம்மா, அதே தான். ஆனால் டிசைன் வேறு.
மேம் ராசல்க்லேயே எனக்கு பிடிச்ச கலரை கையில் வச்சுருக்கீங்க. கலர் ஆமாம் நேவி ப்ளூ. இது போகும் மறுபடியும் நான் சொல்கிறேன், போன ராசல்க்குக்கும் இந்த ராசல்க்கும் ரிப்பீட்டே ஆக கிடையாது. நீங்கள் வீடியோ வேணால் கூட செக் பண்ணிக்கலாம். அதிலே கிட்டத்தட்ட நான் ஒரு 4 டிசைன் காட்டியிருந்தேன். அது போக இன்றைக்கி 2 டிசைன் காட்டியிருக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடே கிடையாது. ஓகே, அது வந்து பார்டர் உள்ளது, இது வந்து பார்டர்லெஸ்ஸு. மேமோட கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தனவே எடுத்துருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் மேம். முந்தியோட காமிங்க மேம், அதான் அழகாக இருக்கும். ஆனால் நல்ல மூமெண்ட்டு கனி, இது சரியான மூமெண்ட், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மேட்சிங் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. வித்தவுட் பார்டரில் தான் வரும். உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயரில் வந்து அந்த புட்டாஸ் வந்துருக்குது. பார்த்துக்கோங்க. கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா பட்டு சாரியில் எப்படி புட்டிஸ் வரும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. கலர்ஸும் காட்டிடுமா அப்படியே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர், க்ரீனு, மெரூனு, ராம க்ரீனு, மஸ்டர்டு, பாட்டில் க்ரீன். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குங்க. இதெல்லாமே சும்மா ஒரு சாம்பிளாக தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஏமா ஆனால் இன்னுமே இதில் வந்து உங்களுக்கு இது வருது, என்ன டிசைன் வருது. இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக மீனாக்கரி ஒர்க் இதில் வரும். மீனாக்கரி இன்னும் நல்லா இருக்கும். மீனாக்கரி ஏன்னா அது வந்து கலர்ஃபுல்லாக வரும், க்ரீனு அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த காப்பர் ஜரிக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, செமி சில்க் பா அப்படியே ஜொலிக்குது பாருங்க. அந்த க்ரீன் பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது மேம். உள்ளே என்ன டிசைன் இருக்குது போல்? டிசைன் இருக்குதும்மா. பா புட்டாவா? எஸ், அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா. செம்ம கலருங்க மேம். நம்ம க்ரீன் என்னைக்காவது சோட போகுமா? நம்ம க்ரீன் தான். இங்கே பாருங்க எவ்வளோ. ப்ளவுஸ் வந்து பாட்டில் க்ரீன், அது வந்து இலப்பச்சை ப்ளவுஸ். நல்லா ஷைனிங் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு மேம். இது சில்க் தானே மேம்? சில்க் தான் மேம். என்ன மேம் ப்ரைஸ் வருது? 1100 வருதுமா. 1100. சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க. அப்பா சான்ஸே இல்லை. இதெல்லாமே நீங்கள் நம்ம ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் மேமோட சில்க் சாரிக்குன்னு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இது கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வித்தவுட் பார்டரில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ஆமாம், வித்தவுட் பார்டர். கலர் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலரு. இதுக்கு வந்து பிங்க் கலர் வந்து அந்த வயலட் நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இது பிடிச்சதா மேம்? சூப்பர், வயலட் சூப்பர். சுஜிக்கும் அதை பிடிச்சது. எனக்கு மேம் எனக்கு க்ரீன் தான் சரிங்களா. க்ரீனு சூப்பர். மெட்டீரியல் வைஸ் இது நல்லாயிருக்கும். 1100ங்க. ஃப்ரீ ஷிப்பிங். எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கே மட்டும்தான் அதுவும் இப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஓகே, இது வந்து ஒரு செட்டு. மறுபடியும் அடுத்த வீடியோக்குள்ள இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இதே மெட்டீரியல் கொடுப்பேன். ஓகே மேம். மேம் அடுத்தது கோட்டா மிக்ஸு. புடவை பார்த்தீங்களா? வா, ஆக்சுவலாக இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் போனீங்கனாலே மொடன்னு இருக்கும், மாதிரி கத்தி ஆட்டம் இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இது பாருங்க எப்படி இருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னமோன்னு நினச்சேன் மேம். தலைகீழ இருக்குது. கனி பழக்கம் எனக்கும் வந்துருச்சு. ஒட்டிக்கும் மேம், கண்டிப்பாக ஒட்டும். அதுக்கு தான் நல்ல பழக்கத்தை பழகுன்னு சொல்கிறது. தனியாக இருக்குது. ஓகே, இருங்க மேம், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் மேம். கொஞ்சம் விரிச்சு காமிங்க மேம். கொஞ்சம் ப்ளவுஸ் லாஸ்ட்டு காமிச்சுக்கலாம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இருங்க மேம், ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு மேம். இது பல்லுமா? பல்லு. இதுதான் பல்லு. சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும். ஆமாம், ப்ளவுஸ் காமிச்சிருங்க. இது வந்து ப்ளவுஸ் செமையாக இருக்குது பாருங்கள். இதில் இது ஒரு கலரு, இது ஒரு கலர், க்ரீன் ஒரு கலர், 2 கலர் இருக்குது. க்ரீனுமே நல்லா இருக்குமா? சூப்பராக. நம்ம க்ரீன் என்னைக்கு தவிர்த்து போயிருக்கு மேம். இது வந்து பேரட் க்ரீன். ஆக்சுவலாக க்ரீன் ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ரீன் தான் சூப்பராக இருந்திருக்கும். நான் அப்போவே கேட்டேன். இருந்தாலும் சரி உங்கள் சாய்ஸில் ஒன்று விட்டுலாமேன்ட்டு தான் கொடுத்தேன். நான் கேட்டேன், நான் க்ரீன் ஓப்பன் பண்ண. நீங்கள் கேட்டீங்க, அதான் போன போகுதேன்னு சொன்னேன் மேம். ஏன்னா போன தடவை என்னோட சாய்ஸ் கொடுத்துமா, அதனால தான் போகுது. நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கு மேம். இது என்ன மேம் சூப்பராக இருக்குது. டிஷ்யூமா? போன தடவை 2 பண்டில் டிஷ்யூ நான் எடுத்தேன், கண்ணை மூடிட்டு போச்சு. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தான் டிஷ்யூ இப்போ நல்ல மூமெண்ட். ஆனால் விதவிதமாக வருது டிஷ்யூ. மேம் இவ்வளோ வெரைட்டி கொடுப்பாங்க நானே நினச்சி பார்த்தேன். நிறைய வருதுமா, விதவிதமாக வருது. நல்லா இருக்கு மேம். மெட்டீரியலும் நல்லா ஷைனிங்காக இருக்குது. மடங்கி இருக்குங்க. ஒரே நிமிஷம் இருக்கும். சூப்பராக இருக்குது. கசகசன்னு எல்லாம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கட்டினாலுமே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் போல இருக்கு மேம். ஓகே, சூப்பராக இருக்குமா. இதில் கலர்ஸ் இருக்குதுமா. ப்ளவுஸு இது ப்ளவுஸ்மா. இந்த ஃப்ளார் இருக்குது இல்லையா, அதுவே வந்து இது சின்ன குட்டியாக போட்டுருது. அழகாக இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது. இந்த ஃப்ளாரே நல்லா இருக்குது. இது பல்லு. என்ன மேம் ப்ரைஸு? பல்லு நல்லா பெருசாக இருக்குது கண்ணி. ஆமாம்,
ப்ரைஸ் எவ்வளோ மேம்? ப்ரைஸ் வந்து 880 வருதுமா. 880 ஃப்ரீ ஷிப்பிங்கு. நம்ம எஸ்எஸ் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. கலர் பார்த்துக்கோங்க, க்ரீனு. ஆமாம், சேம் எல்லாமே ஒரே டிசைன்ஸ் தான் வந்திருக்கும். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ரெட். ஆமாம், எங்கே இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருந்து பார்த்தாலுமே இது ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். தமிழ்நாடு சரிங்களா, அதர் ஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு ஷிப்பிங் வரும். கொரியர் டக்குன்னு வந்துடும். 14th எக்ஸ்போ இருக்குது, அதையும் சொல்லிடுங்க. இடையில சொல்லி 14th வந்து அது February 14th எக்ஸ்போ. அது February 14th அடுத்த மாதம் இல்லை, அடுத்து வரும். ஆமாம் ஆமாம், நீங்க சொல்ல பார்த்தா February 14th இதுதான். February 14th வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, நெக்ஸ்ட் வீக்குங்க. சரியா, நெக்ஸ்ட் வீக். ஆமா, 14th அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா நடக்க போகுது. இல்லப்பா, சும்மா நடக்கும். நம்ம பிரம்மாண்டம் பண்ணலாம். வேண்டக்கணி ஏதாவது சொல்லி விட்டுட்டு போயிருவீங்க. சொல்லி தான் நடந்துச்சு. அதனால பிரம்மாண்டமான எக்ஸ்போ. எல்லாரும் கண்டிப்பா வாங்க. எல்லாரும் நார்மல் எக்ஸ்போ சொல்லுங்க கணி. நார்மல் கிடையாது, பிரம்மாண்டமான எக்ஸ்போ. அந்த எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 299 கலெக்ஷன்ஸ் நாங்கள் வைக்க போகிறோம். அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ், நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ், பார்க்காத கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். சீக்கிரமாக வந்துருங்க. காலையிலேருந்து நைட் 9:30 வரைக்கும் இருக்க போகுது. நீங்கள் அங்கே வரணும், ரூட் ஏதாவது தெரியல சப்போஸ் அப்படின்னா ஃபோன் பண்ணுங்க. கனி நேரமாக அங்கே வந்துடும். நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, மேம் பண்ணாலும் சரி, எனக்கு பண்ணாலும் சரி. ஓகேவா? சரியா மேம்? ஓகே. நான் எதுக்கு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அப்போவா சரி நம்ம கிட்ட ரூட் கேட்பாங்க. நம்ம ஒரு கரெக்ட் ஒரு 10 மணிக்காவது நம்ம உட்காரலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11க்காவது வரலாம். அதுக்காக தான் கனெக்ட் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்றது. சூப்பர் மேம். மேம் இது மணிப்புரி மிக்ஸுமா. மணிப்புரி மிக்ஸு சாஃப்ட்டு. முன்னையெல்லாம் மணிப்புரினாலே உங்களுக்கு வந்து முடம் தான் வரும். மணிப்புரியே ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு சாரி மேம். இது ப்ளவுஸ் ஆக்சுவலாக கைக்கு வந்து இந்த பார்டர் வருது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. இது சிங்கிள் பீஸ் தான். பீச் கலர் மேம். பீச் கலர் செமையாக இருக்குது. சிங்கிள் பீஸ் ஃபேன்சியான டசல்ஸோட கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது. சரி, இதாவது ரேட் சொல்லுங்கள் பார்ப்போம். மேம் நான் சொல்கிறேன் 1100 இல்லையா? கரெக்டாக சொல்லிட்டேனா? சூப்பர் பார்த்தீங்களா மேம்? நான் எஸ்எஸ் சாரீஸில் வந்து எல்லா சாரீஸோட ரேட் 780 அங்கே வைங்க. 780 அடாடா மேம், நான் நினைக்காதப்போ நீங்கள் கம்மி பண்ணிடுறீங்க மேம். ஆமாம், நான் விளையாடுறவங்க கூட பொழுது போகலையா எனக்கு இங்கே? இவ்வளோ நேரம் அப்படி தானே சொன்னாங்க. பொழுது போகலையா, எனக்கு வேறு ஆள் இல்லையா இங்கே, அதுக்காக விளையாடுறேன் நான். இங்கே பாருங்க. சொல்லுங்கள் மேம். ஆமாம், இது வந்து நம்ம ஒரு நிமிஷம் கனி அந்த ரஸ்ட் ஆரஞ்சு நம்ம காட்டணும் இல்லையா? அது ஆக்சுவலாக சில்கில் காட்டணும். இது மேம், இது சிந்தட்டிக். சிந்தட்டிக்கா? சிந்தட்டிக் நீங்கள் இன்னும் எந்த சேனலில் எந்த ஆன்லைன்லையும் காட்டிக்க மாட்டாங்க. எங்கேயுமே கொடுக்காத, லான்ச் ஆகாத கலெக்ஷன்ஸ் நம்ம பொட்டிக்கில் வந்து லான்ச். பார்த்தீங்களா? நல்லா இருக்கு மேம், சூப்பராக இருக்குது. என்ன மேம் ப்ரைஸ் சிந்தட்டிக்கில் கொடுக்குறோம் நம்ம? சொல்லுங்க. இருக்கா? சூப்பராக இருக்குது, ஜொலிக்குது. 780. ஓகே, ஃப்ரீ ஷிப்பிங்க. இதுவும் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சிந்தட்டிக்கில். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நானும் எந்த இதுலேயும் பார்க்கல. காட்டன் மட்டும்தான் பார்த்துருக்கோம், சில்க் பார்த்துருக்கோம். சரிங்க மேம். இது இன்னொன்று என்னமோ சொல்கிறது, காம்பினேஷன் நல்லா இருக்கு. வைட் கலர். இதில் நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் எவ்வளோ பீசஸ் வேணாலுமே வாங்கிக்கலாம். ஓகே மேம். ஆனால் இது மட்டும் வர்றதுக்கு மட்டும் ஒரு 1 வீக் ஆகும். 1 வீக் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரீ புக்கிங் வச்சுக்கோங்க. ஆனால் மெட்டீரியல் நல்லா இருக்கு. ஓகே மேம். அதில் எவ்வளோ இருக்குது பாருமா மேம்? பட்டு மாதிரி இருக்குது. பட்டு மாதிரி இருந்ததுனால தான் வந்து அதை கஸ்டமர் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி கேட்டாங்க. நல்லா இருக்கு மேம். என்ன மேம் புடவை இது? ரா சில்க். ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது மேம், அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா? ஆக்சுவலாக இது பட்டு மாதிரி இருந்ததுனால தான் அதில் 14 பீஸ் எனக்கு மூவ் ஆச்சு. ஒரு சாரி கூட அதில் பேலன்ஸ் இல்லை, பார்த்துக்கோங்க. இன்னொன்று அதை திருப்பி காட்டுங்களே நீங்கள், அந்த சரி பாருங்க, பட்டு புடவையோட அந்த இது இருக்கும். ஆமாங்க, செம்ம கிராண்டாக இருக்குது. அதோட ஷைனிங் வந்து அதில் நம்ம பார்க்க முடியும் மேம். நம்ம வச்சு காமிச்சிட்டுமா மேம்? வச்சு காமி. இது பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க கலரு. எனக்கு அவ்வளோ ஹைலைட். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இது அப்படியே பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும். ராசில்க்குன்னு சொன்னால் அவங்க கஸ்டமர் எங்கிட்ட கேட்டதே வந்து அப்படிதான் கேட்டாங்க, அந்த பட்டு சாரி மாதிரி காட்டினீங்க இல்லையா, அதை காட்டுங்க. இது ஃபேன்சியான டசல்ஸு. பல்லு பாருங்க, நல்லா கிராண்டாக இருக்குது. இதில் கலர் மேம் என்ன மேம் ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம்? ஆமாம், இது வந்து 1200ங்க. அந்த ராசல்கெல்லாம் நம்ம 950 கொடுத்தோம். ஆமாம், இது வந்து 1200. ஏன்னா இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்கு இல்லையா? அடுத்த கலெக்ஷன்ஸ் 6 கலரில் வந்து 4 கலர் தான் இருக்குது. கடை ஓப்பன் பண்ணும்போது 2 கஸ்டமர் வந்து எடுத்து எனக்கு தெரியுங்க, அவங்க வாங்கும்போது எல்லாத்தையும் சேல் பண்ணிடுவாங்க. 2-3 வச்சு நம்மளுக்கே கொடுப்பாங்க. அதான் உண்மை மேம். சரி, பார்த்தீங்களா? அவத்துக்கிட்டாங்க. நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. சரி, அடுத்தது பார்த்துடலாம் மேம். சூப்பரான ஒரு கலெக்ஷன் இருக்கு. எனக்கு கலர் ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று எடுத்து தைச்சிருங்க.
இல்லை கஸ்டமருக்கு கொடுக்கலாம், நம்ம மெதுவாக எடுத்துக்கலாம். நான் இதை எதுக்கு எடுத்தேன்னா இனி சம்மர் வரப்போகுது இல்லையா, இனி நிறைய காட்டன்ஸ் வரும். இது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, நல்லா இருக்கு. இந்த புடவை பிரிங்களே எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுங்களா. ஆக்சுவலாக இது லினன் மெட்டீரியல். ஆனால் பிளெயின் வரும் நான் நினைக்கவே இல்லை மேம். இது வரும் சின்ன சின்ன செக்குடு. எங்கே காட்டுங்க அப்படியே. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. லினன் செக்குடு இப்போ தான் நானே ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். என்ன மேம் ப்ரைஸு? 750. 750 ஃப்ரீ ஷிப்பிங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான. பல்லு இது ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? பார்க்குறேன். ரன்னிங்கில் இருக்கா? ஆமாம், இங்கே பாருங்க, இதான் பல்லு பார்த்தீங்கன்னா இதான் ப்ளவுஸு. ஓ, ப்ளவுஸும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக, குட்டி குட்டியான ஃப்ளாரு. சரியா, நல்லா இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க, இதில் நான் கலர் காமிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்க்கு போக போகிறோம். இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்க போகிறோம். இதில் என்ன கலர் வேணாலும், என்ன கலெக்ஷன்ஸ் வேணாலும், ப்ளூ, நேவி ப்ளூ, பர்பிள் இதெல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 750 தானே மேம்? 750 ஃப்ரீ ஷிப்பிங். எங்கே இருந்ததுனாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாங்க. தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் நம்மளுக்கு. இது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம எஸ்எஸ் சாரீஸோட எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் தேவாங்க திருமண மண்டபத்தில் வந்து February 14th. ஆமாம், February 14th நடக்க போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் தான் இருக்கு. நான் வந்து 2 நாள் கேட்டிருந்தேன். நான் 2 நாள் எனக்கு கிடைக்கல. இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன். ஆமாம், அதனால் எல்லாரும் அந்த எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய கலெக்ஷன்ஸுங்க. இங்கே பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது கம்மினா அவ்வளோதான் காமிக்க முடியும். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனால் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ், சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. மேம் வந்து வெயிட் பண்ணுறாங்க, எல்லாரையும் பார்க்கணுங்கிற ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். வாங்க, கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆமாம், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கலையரங்கத்தில் நான் போடும்போது வந்து ரொம்ப யோசனை பண்ணேன், கனி போடுறோம் நம்ம அப்படின்ட்டு. ஆனால் அது ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதோட அடுத்த ஸ்டெப்பாக தான் இப்போ நான் வந்து நான் சொன்னேன்ல மேம், நான் ஆர்எஸ்புரத்தில் வச்சு சொன்னேன். வீடியோவில் போய் கேட்டிங்கன்னா நாங்கள் ஆர்எஸ்புரத்துலேயே ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நாங்கள் பூ மார்க்கெட் வந்துட்டோம். சரிங்களா, அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட் வந்து நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சர்ப்ரைஸாக ஒவ்வொன்றா போக போகுது. ஏமா? கண்டிப்பாக. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. நம்ம எஸ்எஸ் சாரீஸோட ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். எனி டவுட் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.